ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரைக்கும் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்ஏயு கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா உடனே நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். அதாவது நாளைக்கு வந்து நமக்கு ரேங்க் லிஸ்ட் வரப்போகுது. இந்த ரேங்க் லிஸ்ட் வர நேரத்தில் எவ்வளோ ரேங்க்குள்ளே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப சேஃப் ஜோனில் இருக்க போகுது. எவ்வளோ ரேங்க்கில் இருந்தோம் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் காலேஜுக்கு நம்ம ரெடி ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபீஸ், அதாவது ஃபீஸ் கிடையாது, எவ்வளோ வந்து சீட்டு வந்து கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஏன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு முக்கியமாக நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் லாஸ்ட் இயரோட ரேங்க் லிஸ்ட் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், ஏன் கவர்மெண்ட் காலேஜுக்கு க்ளோசிங் கட் ஆஃப்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா இப்போ நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும். அதாவது நமக்குன்னு இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜென்ரல் கோட்டா மட்டும்தான். மொத்தம் 10 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. இந்த 10 கவர்மெண்ட் காலேஜில் நமக்குன்னு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரல் கோட்டா. இந்த ஜென்ரல் கோட்டாவில் இருக்கிறது வந்து 1335 சீட்டு தான் இருக்குது. மொத்தமாக சேர்த்து 1783 சீட்டு இருக்குது. அது வந்து நமக்கு கிடையாது. நமக்கு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1335 சீட்டு மட்டும்தான் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ஆர்ஐக்கு வந்து 145 போயிடும். அதாவது இண்டஸ்ட்ரியல் கோட்டாவுக்கு 145 சீட்டு போயிடுது. ஐக்கரில் இருந்து வரவங்களுக்கு 144 சீட்டு போயிடுது. அந்தமானில் வந்து இருந்து வரவங்களுக்கு 8 சீட்டு போயிடுது. அதுக்கப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கிறவங்களுக்கு 2 சீட்டு போயிடுது. ஸ்டடிட் இன் இந்தியா, அதாவது என்ஆர்ஐயில் வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 சீட்டு போயிடுது. இதெல்லாம் போக நமக்குன்னு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1335 சீட்டு மட்டும் தான் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமாக நான் வந்து கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜில் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி, அதாவது நிறைய பேருக்கு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படித்தோம் அப்படின்னா எனக்கு வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த மெயின் யூனிவர்சிட்டி கேம்பஸில் தான் படிக்கணும்னு ஆசை இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக எவ்வளோ சீட்டு வந்து இருக்குன்னா 124 சீட்டு தான் இருக்குது. ஆனால் என்ஆர்ஐயில் 65 சீட் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் கோட்டாவில் 65 சீட் இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரியல் கோட்டாவில் இருக்கக்கூடிய 65 சீட்டு தான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். சரியா? ஏன்னா அதில் வந்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஃபீஸ் வந்து பே பண்ணணும். அதாவது கிட்டத்தட்ட 12 lakh நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த 65 சீட்டில் நமக்கு ஒரு இடம் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ வந்து நமக்கு வந்து 124 சீட்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியில் இருக்குது. அப்போ இந்த 124 சீட்டுக்குள்ளேயே ஓசிக்கு எவ்வளோ, பிசிக்கு எவ்வளோ, சரியா? சாரி, அதே மாதிரி எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோன்னு சொல்லி தனித்தனியாக நமக்கு வந்து பிரியும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட கம்யூனிட்டின்னு சொல்லும் போது ரொம்ப சொற்பமான சீட்டு மட்டும் தான் இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு மொத்தமாக சேர்த்து 1335 சீட்டு இருக்குது. இதில் யாருக்கு கவர்மெண்ட், அதாவது காலேஜஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத லாஸ்ட் இயரோட ரேங்க் லிஸ்ட் வச்சு நம்ம கம்பேர் பண்ணலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து நாளைக்கு வரும். ரேங்க் லிஸ்ட் நாளைக்கு வந்தோடனே நீங்கள் இந்த விஷயத்தை தான் நீங்கள் பண்ணணும். சரியா? அதாவது நமக்கு டிஎன்ஏயு மெயின் கேம்பஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மொத்தமாக பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு வெறும் 124 சீட்டு மட்டும்தான் இருந்துச்சு. சரியா? அப்போ வெறும் 124 சீட்டு மட்டும்தான் இருக்குது. சரி, பரவாயில்ல. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு 124 பேர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே எடுக்கிறாங்கன்னே வச்சுக்குவோம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு 124 பேருக்கு எவ்வளோ ரேங்க் வருதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 197 கட் ஆஃபுக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா 124 பேர் என்னாச்சு பார்த்தா முடிஞ்சுறாங்க. ஆனால் இப்படி நமக்கு போகாது. ஏன்னா கம்யூனிட்டி வைஸ் நமக்கு பிரியும் போது கம்யூனிட்டி வைஸ் நமக்கு வந்து உள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே நம்ம வச்சுட்டாலும் ஒரு 300 பேரை கூட வச்சுக்கலாம். சரியா? ஒரு 300 பேருக்கு அந்த 124 பேர்த்துக்குள்ளே கம்யூனிட்டி வைஸ் பிரியும் போது வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம வச்சுக்கிட்டாலும், சரியா? அப்போ 300வது ரேங்க் வந்து பார்க்கலாம் எவ்வளோ கட் ஆஃப் இருக்குது அப்படிங்கிறத. 300வது ரேங்க் நம்ம பார்க்கும்போது 195 கட் ஆஃபுக்கே. அப்போ லாஸ்ட் இயர் வந்து மேபி என்னாச்சு, அதாவது டிஎன்ஏயு கேம்பஸ் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. 195க்கு மேலே கட் ஆஃப் இருந்தால் தான் நமக்கு மெயின் கேம்பஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வித் ப்ரூஃபோடு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஓகே, அடுத்து சார் எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கணும் சார். கவர்மெண்ட் காலேஜ் இப்போ தான் பார்த்தோம் 1335 சீட்டு. இந்த 1335 சீட்டு இருக்கணும் அப்படின்னா நம்ம 1335 ரேங்க் வந்து அவருக்கு வந்து என்னவா இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சரியா? இப்போ 1335 சீட் இருக்குன்னு வச்சுக்குவோம். அவரோட ரேங்க் வந்து பார்க்கலாம். சரியா? இப்போ அவரோட லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்குன்னா 188.5.
அப்போ கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னா 188.5 தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ இதோ 1335 ரேங்க்கு. ஒருவேளை கம்யூனிட்டி வைஸ் பிரியும் போது அது ஒரு 2000 ரேங்க் வரைக்கும் என்னாச்சு பார்த்தா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்போ ஒரு 2000 ரேங்க் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அப்போ 2000 ரேங்க் வரைக்கும் எவ்வளோ இருக்கிறாங்க, எவ்வளோ கட் ஆஃப் வந்து அவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எதுக்காக இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு முடிவுக்கு வர நம்ம கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்க போதா இல்லை ஒரு ப்ரைவேட் காலேஜ் கிடைக்க போதா அப்படிங்கிற ஒரு ஐடியாவை உங்களுக்கு என்னாச்சு பார்த்தா கொடுக்கணும். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2000 ரேங்க் வந்து 186 கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 186க்கு மேலே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நமக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைடிங் ப்ராசஸ் கொடுத்துட்டு வரணும். சரியா? ஸ்லைடிங் ப்ராசஸ்னால் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு ஒரு காலேஜ் வந்து கிடைக்கும். அந்த காலேஜ் சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, எனக்கு இந்த காலேஜ் எனக்கு வந்து பிடிக்கல, நான் இதுக்கு மேலே எனக்கு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய காலேஜ் கொடுங்கன்னு சொல்லி அங்கே எழுதி கொடுத்துட்டு வரணும். ஆனால் ஸ்லைடிங் ப்ராசஸ் நீங்கள் எழுதி கொடுத்துட்டு வரும்போது ரொம்ப யோசிக்கணும். ஏன்னா எத்தனை ரவுண்டு கவுன்சிலிங் நமக்கு நடக்குன்னு தெரியாது. அத்தனை தடவை என்னன்னு பார்த்தா காலேஜ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஸ்லைடிங் ஆகிட்டே இருக்கும். சரியா? அப்போ கவர்மெண்ட் காலேஜ் கடைசியாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு மேபி வாய்ப்புகள் வந்து இருக்கலாம். சரியா? அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.